வெல்கம் பேக் டு அவர் சேனல். மீண்டும் ஒரு புதிய வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஜி ஸ்குவாட்லாம் அசம்பிள் ஆயிருங்க. நம்ம வந்து தமிழ் கேமிங்கோட வீடியோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி அசம்பிள் ஆயிருப்பாங்க தமிழ்னு பார்த்துட்டு. தமிழில் பார்த்துட்டு ஆல்ரெடி நீங்கள் அசம்பிள் ஆயிருப்பீங்க. இன்னைக்கு ஒரு புடி குக்கிங் சிமுலேட்டர் நம்ம போன ஒரு வீடியோ போட்டிருந்தப்போ வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, குக்கிங் சிமுலேட்டர் போடுங்க ப்ரோ, அது வந்து வேறு லெவல் ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வீடியோவும் கேட்டிருந்தாங்க, பாவ கதைகள் அப்படின்ட்டு ஒரு வீடியோவும் கேட்டிருந்தாங்க. அது கொஞ்சம் டைமிங் லென்த் ஜாஸ்தியாக இருக்குது. நம்ம வந்து அந்த வீடியோ கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறோம். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ வீடியோ பிடிச்சதோட மறக்காம கீழே ரெட் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிக்கல அப்படின்னா பிளாக் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோவை தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? அது என்னது வீடியோ தொடர்ந்து பார்க்கலாமா? அப்போ தானே தொடர்ந்து பைத்தியக்கார மாதிரி ஏதாவது வளர்ட்டே இருப்போம். அந்த கரண்டி அதான் மூக்குல வச்சிருந்தே எவ்வளவு முக்கா பாட்டுவா ஹேஷ்டாக் ஆரம்பிக்கும்போது நாள் முடிஞ்சது நீங்க போட்டோல போஸ்ட் கொடுப்பீங்களா? எப்படிங்க அந்த சைடா பார்த்துட்டு அந்த மாதிரியே பார்த்து எடுத்து போட்டு நீங்க இருக்க மாட்டீங்க போட்டோல. ஏன் சொல்லுங்க, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும் நில்லுங்கம்பாங்க. அது உங்களுக்கு இடம் இருக்காது. தூக்கி போட உடை தான் போகலாம் சொன்னீங்க. உடை இப்போ வந்து நல்ல திட்டமா தான் இருக்கு. கண்டிப்பா தண்ணி வேணும்ல. கண்டிப்பா விருந்தாளிக்கு போந்தவன் இது எவ்வளவு இருக்கு? புதுசு 1000 இருக்கும். அது அப்படியே கமுத்து விட்டுறேன். கரெக்ட். எங்க எத்தனை தேடி வந்தோம் பாருங்க எம்எல் பாருங்க. 1000 ml இந்த தடவை கரெக்டா அவ்வளவுதாங்க. மொத்தம் இருக்கிறதே அவ்வளவுதான். 1 லிட்டர்னா 1000 ml வைங்க. ஊத்து என்ன காணோம்? அட ஃபுல்லா ஊத்திட்ட முரியசா. எனக்கு தெரியாதவங்க செப்பா வச்சு நான் என்ன பண்றேன்னு தெரியல. உப்பு 20 கிராம். உப்பு 20 கிராம் போடு. 300 கிராம் இருக்கு போட்டுமா? அடுத்து நான் இப்பவே சொல்லி போடுறேன். பீட்ரூட் போயிட்டு ஒரு 600 கிராம் எடுத்து வா. பீட்ரூட் 600 கிராம். முதல்ல அது என்ன 600 கிராம் 600 கிராம் தானே? 5 புளி எடுத்த கொட்டையா இருக்கும். கொட்டை எடுத்த புளி இந்த வேலைக்கு வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணல. அதுக்கப்புறம் 120 செகண்ட் இதை பாயில் பண்ணு. வேக வைக்கணுமா? ஆமா, இல்ல எடுத்து ஊத்து. கேக்குறான் பாருங்க கேள்வி காண போய். நான் வந்து பார்க்கலையே. எவ்வளவு? போட்டு தாக்கு. போட்டு பூசணி. சரி. போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம். ஐயே பூசணி அப்படியே போடுறியாப்ல? 1 ml தான் இருக்கு. அந்த கருமத்தை தூக்கி போடுங்க. போடுறேன். இதுவும் 1 ml. அட ஃப்ரெண்ட் போட்டு கிரீம் வேற எடுக்கணுங்க. கிரீம் எடுங்க. இதெல்லாம் விலைக்கு ஃப்ரீயா கொடுக்க மாட்டானுங்களா? இருங்கடா, இது என்ன செய்யற? அப்படி போடு. இப்போ இது என்ன? எடுத்து கொடுக்குறேன். என்ன கொடுத்துருக்கா? பூசணியா? தம்பி இப்படி தாண்டா இருக்கணும். செல்ல குட்டி சூடு பண்ணேன். இப்படி இருக்கு. அப்படியே நாக்கு சோயானா உப்பள்ளி வாயில போட்டு சக்கரை வாயில போட்டு நாக்க வந்து உப்பு காயில தேய்ச்சிக்கோ. சோயா கடைக்கான போட்டு வர மாட்டேன். ஆமா, எவ்வளவு அப்படி போடுறாங்க. அது என்ன 40 என்ன அவ்வளவு சீக்கிரம் ப்ரோமோ போட்டு ஓகே. அடுத்து சீக்கிரம் இதே கொடு. என்னது மீனா? அதான் கொடுத்துட்டாயா? அதே திரும்ப வந்திருக்கு. இத மட்டும் எடுத்துக்கறப்பா. நமக்கு பிரபலமான போதும். பூசணி ஜூஸ் செஞ்சதும் போது இத கொடு அத கொடு. அப்ப எனக்கு தெரிஞ்ச பூசணிக்கான நிறைய பேருக்கு பிடிக்கும் போல. அது ஈஸியா இருக்குங்க. வெச்சுக்கலாங்க டக்கு டக்குன்னு. டா தெரிஞ்சிருந்தா 2 நல்லாவா மசாலா எடுத்து. POS is not available. போச்சு புடிங்கிட்டு. மாஸ்டர் செஃப் கிட்ட பேசுறீங்க. 3 நிமிஷம் இருக்கியா? 3 நிமிஷத்துல பண்ணலாங்க. என்னால முடியல. நான் மீன் சமைக்க முடியும். மீனுக்கு என்னென்ன தேவைன்னு பாருங்க. இருங்க டக்குன்னு எடுத்துக்கறேன். இதஞ்சா பேக்கிங் டேபிள் எடுத்து வையா. மீன் புகைய வைக்க போறோமா? ஆமா, புகைய வைக்கிறாத புண்ணிய புடுவ. எலுமிச்சை பழங்க. கீழ போய்யா. அது பிளண்டர்ல. அட இங்க போறியா? இது எலுமிச்சை பழம். அதே மாதிரி அது மேல கொஞ்சம் முள்ளங்கி இத போடணும். இவனுக்கு எதுக்கு நான் பெரிய பிளேட் கொடுக்கணும்? ஐயோ டைம் ஆயிரியா. ஏதோ ஒரு பிளேட் அடியா டக்குன்னு. சின்ன பிளேட். என்ன கேட்க போறதா? சீக்கிரயா. இத வரங்க. போறங்க அவனுங்க. பரவாயில்ல. அடுத்து வந்துட்டு உப்பு 4 கிராம். அடுத்து 4 கிராம் தான். எவ்வளவு கேட்டு நான் குண்டுருவேன். உப்பு எவ்வளவு? உண்மையான அவசரத்துல. ஆமா. அடுத்து ஓமா டைம். அத வந்துட்டேன். 6 கிராம். இது 6 கிராம். டைம் ரெடியா? 8:50 ஆகுது. ஐயோ, இந்த ஜோக்க தயவு செஞ்சு ஸ்ட்ரீம் மறுபடியும் கூட என்ன பண்ணுங்க.
சன்ஃப்ளவர் ஆயில் போடு ஒரு 30 ml. இப்படி எவ்வளவு இருக்கட்டும் நான் கொன்றுவேன். 20 30யா உன்னை சோதிக்காது. 30யா போதும் 32 ஊத்துறான் 32 நல்ல உங்க அப்பா பெரிய வல்ல ஊத்தியா எங்க அப்பா தான்டா உங்க அப்பா அது ரெண்டு இருக்கு ஒரே போறானே. ரெண்டு பக்கம் பேக்கிங் ட்ரேல தான் வைக்கணும். அப்புறம் பேக்கிங் ட்ரே அந்த கருப்பத்துல ஏதாவது குப்பை கிப்பை இருந்துச்சுன்னா கேட்டு தூக்கி போடுவார். இதுலயா இருக்கா பாண்டுரங்கா புலிஸ் ஓடுறியா அட ரசம் எல்லாம் எப்படி மனுஷ இனத்துல வந்து குப்பை கையை கூட எடுக்க முடியாதியா. ரெண்டு அடுத்து போடு ஒரு வாசனை பிடிக்காத மூக்கு, கேட்காத காது, பார்க்க முடியாத கண்ணு, எலுமிச்சை பழத்தை 1/2 மணி நேரம் தேடினாயா. எத்தனை வேணும்? 3 பீஸா வெட்டு. ஏங்க அந்த பேக்கிங் ட்ரேல கட் பண்ண முடியல? கட்டிங் எடுத்து வச்சு வெட்டு தம்பி. கண்ணு தெரியாத கமோதி. ரெடியா கடையில வாங்கிட்டு போறேன்டா. கீழே போட்டு பெரிய தட்டு பெரிய கோடீஸ்வரர் பெரிய தட்டு சாப்பிட்றவனுக்கு நாம திருப்தியா கொடுக்கணுங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேலை சொன்னார் அவரு. அவ்வளவுதான் ஒரு இலையில போட்டு இல்லையா. தள்ளி கொண்டு வந்துட்டா கிறுக்குனாயே முன்னாடியே டைம் ஒரு அது என்ன கணக்கு தெரியுமா கீழே என்னடா இது பீட்ரூட் இந்த வாரம் ஒவ்வொன்றா எடுத்து போடணுமா நீ வாங்குற பிச்சை காசு என்ன இது ஏக்கிறதா பம்பம் வாக்யூம் இருந்தது இல்ல வாக்யூம் மாப் மாதே பிரகாரம் உனக்குலாம் தள்ளுடு அப்படியே 7-8 நாட்கள் ஆச்சு பெண்ணே பேர் என்ன 4-8 ஆரம்பிக்கும் பார்த்தல என்ன எப்படி இன்னைக்கு டெய்லி ஆஹா என்ன பம்கினா சூடு போடுங்க அவனுக்கு சூடாட்டுங்க 1 2 3 மனக்கணக்கு போடுங்க இந்த ஓனரை போட்டு தள்ளிட்டு அதான் கடையை எழுதிவாங்க 4.90 கொடுத்துருக்காங்க அந்த நாய். அடுத்து என்ன தக்காளி சூப்பா அடுத்து அதே மாதிரி கொடுங்க சார் என்ன ஃப்ரைடு ஷ்ரிம்பா அப்புறம் 120 கிராம் 120 தான் 10 எடு 10 20 கிராம் ஒண்ணுனா 120 எவ்வளவு தம்பி 20 × 10 னா 200 போயிருது 120 அப்ப என்ன 6 தானே 6 வெண்ண எட்ரா வெண்ண சீதமா கொட்டையே காணோம் இந்த உள்ள கொட்டையே காணோம். நாளைக்கு எவனா உன்னை பார்த்து கேட்டான்னு வெச்சுக்கோ கேட்ட ஒரு யோசனை இருக்குங்க. ஆனா யோசனை நல்லா இருக்காதுங்க இல்லங்க அந்த கீழ விழுந்து அது எடு நான் அங்க ஏதோ டைப்பிங் வந்தா அதான் எத்தனை கிராம் 3 எடு 6 கிராம் 3 எடியா 3 எடுனா 3 எடியா உனக்கு கிராம் கணக்குல சொல்லுமா கிராமலாம் சப்ளை பண்ணியா சப்ளை பண்றேன் ஒரு நிமிஷம் இருங்க டா இது இருக்குல்ல என்ன பண்ற நீ தண்ணி விட்டு வேற அப்புறம் ஏன்டா 4 ஸ்டார் கொடுத்த எல்லா இடத்துலயும் சொல்றீங்க சமையல பா சப்பா யார் ஒரு எனக்கு எதிர்பார்ப்பு பண்றது அந்த சப்பு என்ன ஆயில் வாங்கிக்கலாம் உப்பு போட்டுட்டு கட் பண்ணுங்க சீக்கிரம் நான் போக வச்சிருவோம் போல நெஞ்சில இருந்து கத்தி இங்க ஒரு என்ன இருக்கு என்ன கத்தியா தேர உப்புயா உப்பா உப்பு எடியா கண்ட்ரோல் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா அதுக்கு நீ சப்பா நான் சப்பா நம்மளுங்கடா ஆமா சார் மூக்கு மட்டும் நல்லா திருப்பதி படிக்கிற மாதிரி வளர்த்து வச்சிருக்கேன் ஐடியா மூக்கு கையில திருப்புங்க தான் பாக்குறேன் திருப்பு அட்வான்ஸ் கண்ட்ரோல் இங்க அதற்கு ஏற்படுத்தாத போடு என்ன திருப்பிட்டா மறுபடியும் அட திருப்பியா கரெக்டா உங்க கை தானே அது ஆமா திருப்பி விட்டுரு அப்படியே விட்டுரு கரண்டி ஒழுங்கா வேகாத மாதிரி அப்படியே ஒரே சைடு மட்டும் அந்த அவனா திங்கறான் அவன் தான் திம்பான் நான் நீங்களா திங்கறீங்க அப்படி சொல்லு போறேன் நீ நான் உக்கிரேன் திங்கறேன் இந்த கொஞ்சம் இருக்கு புதிய ஒரு ஐடியா உக்கிர நிக்கிற கேக்குற ஏன்டா ஒரு ஐடியா இருக்கு சேவ் பண்ணு ஏன் லைட்டா தண்ணி மட்டும் லைட்டா விட்டு ஒரு சூடு பண்ணி கொடுத்துடலாங்க 100 ml 100 ml 200 ml தண்ணி கொதிக்க வை இதுல ஊத்து வாடா ஒரு கொதிக்க வை கலர் மாறுது இல்ல கொதிக்க வை
பிளட் பண்ணு இத பிளட் பண்ணு பிளட் பண்ணி குடுக்குறா அது பிளட் பண்ணு ஏன் இத ஊத்தி பண்ணிட்டா பண்ணு பண்ணு இந்தா ஊத்து இதெல்லாம் வேற எக்ஸ்ட்ரா வருது அவ்வளவுதான்டா கலர் வந்துருச்சுல எவ்வளவுதாங்க அந்த கஸ்டமர் சத்தானடா நீ மேகல வயிறு புடி ஸ்டார் எவ்வளவு லைட்டா எனக்கு எவனோ வந்து கேட்டீங்கன்னா தண்ணி கலந்து தானே கொடுப்போம் உங்களுக்கு புதுசா வச்சு அவுப்பாங்க மாசம் ஆனா என்கிட்ட தான் நீ வரணும் வாடாங்கிட்ட பைத்தியம் போயிட்டான் போலயே மாப்பிட்டு எல்லாம் பேசுறான் நீ ஏதாவது பத்த விட்டுட்டீங்கன்னா வந்து அணைக்கிறதுக்கு வச்சு தயவு செஞ்சு வச்சிரு கொஞ்சம் அடிச்சிருக்கேன் ஏன்னா பூச்சா இருக்குல்ல ஆமா அதெல்லாம் சாப்பிட்டோம் அடுத்து மத்தியில அடி மத்தியில நிறைய இருக்கு போல சாரி கொஞ்ச நாளா வர லைவ் வர முடியல தப்பு பண்ணிட்டீங்க இப்போதும் எனக்கு இது போதுமே கூட பண்ணீங்கன்னா அந்த தக்காளி சூப் உனக்கு அதே மாதிரி இருக்கும் 99 நாள் வந்துச்சு இன்னைக்கு நம்ம இன்ஸ்பெக்ட் வேற பண்றதுக்கு வரானுங்களாமாங்க ஒண்ணு இருக்குங்க இங்கே எடுத்து வச்சிரு சிங்க்ல போடு தண்ணி ஊத்து இல்ல அந்த சோப்பு நார் போடுங்க சோப்பு நார் செத்து போதும் அப்ப வாஷ் பண்ணிடு அழுக்குன்னு தெரிய கூடாதுல்ல 30 ml போடு ஏங்க கீரை ஊத்துனா ஊத்தியா புளியர் ஆப்ஷன் தான் அதையும் ஊத்துறாங்க புளிஞ்சு அதுல கொஞ்சம் ஊத்துறோம்னா போதும் இது இன்னும் கேட்கவே இல்லாம என்ன சமையல் நம்ம செஞ்சு கூட வச்சிருக்கோமா அடடா பெப்பர் கேட்கவே எடுத்து மத்தியில சொல்லிக்க எது எரியுதோ அதை எடுத்து போகுது 5 இவனுக்கு சமைச்சு போட்டே நான் போயிருவோம் உங்க வேலையோ மருத்துவ ரீதியா மீனை பாதி வந்து சாப்பிட்டதாங்க நல்லது அப்ப நான் வந்து சொல்லி அடிச்சா சாப்பிட்டதாங்க எல்லா பிரச்சனையும் உணர்ந்தானுங்க ஆஹா வந்துட்டானாங்க என்ன கொடுத்தா சார் என்னடா கழுவுன தண்ணி தான் கேளுங்க கையிலே திருப்பி போடுவேன் கையில போடலாம் கையில போட்டு விட்டு 2 நாள் லீவ் வேணுங்க இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் ஏற்படுத்தும் சோப் போட்டு கொடுக்கறதா கொடுக்கலாம் அப்படி போடு கிரிட்டிக்கே இந்த வாட்டி கொடுத்திருக்கான் கேன்சல் ஆட்டோ கேன்சல் இது கொடுத்தது எடுத்துட்டீங்களாடா அது உடைஞ்சு போயிடுறா தேவை நீ கனவா நிஜமா நம்ம தமிழ் கேமிங் வீடியோ பார்த்தாச்சு. ஆனால் செம்ம ஃபன்னாக இருக்குது. என்ன இது, அதாவது ஒரு ஆர்டர் வருது, அந்த ஆர்டரை வந்து பேக் பண்ணணும், பேக் பண்ணி அதை வந்து சென்ட் பண்ணணும். அந்த சென்ட் பண்ணுற கேப்பில் வந்துட்டு இவங்க என்னென்ன அக்கப்பர் பண்ணணுமோ எல்லா அக்கப்பரையும் பண்ணி விட்டுறாங்க. அதில் மூக்க வேற பயங்கரமாக பண்ணி விட்டுருவாங்க. சாரி ப்ரோ, உங்கள் பேரை நான் உரிமையாக சொல்கிறேன், அதனால் இதை நினச்சிக்காதீங்க. நீங்கள் வேறு எல்லா வீடியோக்கும் கீழேயுமே வந்து நீங்கள் இந்த தேங்க்ஸ் ப்ரோ அண்ட் சிஸ்டர்னு கமெண்ட் போடுறீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய என்ன சொல்கிறதுனே தெரில எங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ப்ரோ. நீங்கள் வந்து அதாவது எங்கள் வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்க, பார்த்துட்டு எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிறத சுத்தமாக எங்களால் நம்ப முடியல. பட் எனிவேஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் கீழே 5000 பேர் வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. அது எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உங்கள் வீடியோ பண்ணுறதுலேயே எங்களுக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. மகிழ்ச்சியாக பண்ணுறோம் நாங்கள் உங்கள் வீடியோ. அதனால தான் இதை எடுத்துட்டு மித்தவங்க வீடியோலாம் மகிழ்ச்சி இல்லாம மாட்டீங்களா? இல்லை, எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக தான் பண்ணுறோம். இது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ரெகக்னைஸ். நீங்கள் பண்ணுறது, நீங்கள் 4 வார்த்தை ஆஃபீஸில் இருந்தப்ப இங்கிலீஷில் படிச்சுட்டு வருவோம். அந்த 4 வார்த்தையும் வீடியோவில் சொல்லிடுறோம். ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்ல மறந்துடாதீங்க. அவங்க சொன்ன கமெண்டில் நீ போட்டுட்டு தான் இருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோ மீட். பை.